ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம பெப்டிக் அல்சர் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். பெப்டிக் அல்சர் டிசீஸ். ஸோ இதுக்கு டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, a defect in mucous membrane of stomach or duodenum. ஸோ வந்து நார்மலாக ஜிஐடியில் மியூக்கஸ் லேயர் இருக்கும். ஸோ அந்த மியூக்கஸ் லேயரில் ஸ்டொமக் ஆர் டியோடினமில் உள்ள மியூக்கஸ் லேயரில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேத்தாலஜி பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலான அனாட்டாமி ப்ளஸ் ஃபிசியாலஜிக்கல் செக்ரீஷன்ஸ், ஆசிட் செக்ரீஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நார்மலான அனாட்டாமி. ஸோ இப்போ இது ஈசோஃபேகஸ், இது நம்மளோட ஸ்டொமக் பார்ட்டு, இது டியோடினம். ஸோ இப்போ இந்த ஸ்டொமக்கில் இது வந்து கார்டியாக் பார்ட்டுன்னு சொல்லுவோம், கார்டியாக் பார்ட். ஸோ இந்த ரீஜனை வந்து ஃபண்டஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம பாடின்னு சொல்லுவோம். ப்ளஸ் இங்கே இந்த ரீஜனை வந்து ஆண்ட்ரல் பார்ட்டு, இங்கே வந்து பைலோரிக் பார்ட், இது பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டியோடினம், இது நார்மல் அனாட்டாமி. ஓகே, இப்போ இங்கே வந்து இது பாடியில் வந்து பேரட்டல் செல்ஸ் இருக்குது. பி ஃபார் பேரட்டல் செல்ஸ். ஸோ இந்த பேரட்டல் செல் அதுக்கப்புறமாட்டு ரெண்டாவது இசிஎல், அதாவது என்டெரோக்ரோமாஃபின் லைக் செல்ஸ். என்டெரோக்ரோமாஃபின் லைக் செல்ஸ், இசிஎல். ஓகே, அதுக்கப்புறமாட்டு ஜி செல், அதுக்கப்புறமாட்டு இது வந்து டெல்டா டி செல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே. ஓகே, இப்போ வந்து நார்மலாக ஃபிசியாலஜிக்கலாக என்ன ஆகுனா, ஃபுட்டு நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு நேராக இங்கே வரும். வந்ததுக்கப்புறமாட்டு நேராக கிராவிட்டி மூலிமா கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோடனே இங்கே நேராக அந்த ஃபுட்டு போயிட்டு இந்த ஜி செல்லை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ வந்து ஃபுட்டு என்ன பண்ணுது, நேராக ஃபுட்டு வருது, ஃபுட்டு நேராக போயிட்டு ஜி செல்லை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ஜி செல்லை என்ன செக்ரேட் பண்ணோம்னா கேஸ்ட்ரின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேஸ்ட்ரின் செக்ரேட் ஆகும். ஸோ அந்த கேஸ்ட்ரின் ரெண்டு வேலை பார்க்கும். இங்கே பாருங்கள், கேஸ்ட்ரின் செக்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேஸ்ட்ரின் என்ன போகுது, ஃபஸ்ட்டு என்டெரோக்ரோமாஃபின் லைக் செல்ஸ்க்கு போகுது. ஸோ என்டெரோக்ரோமாஃபின் லைக் செல்ஸ் போயிட்டு இந்த என்டெரோக்ரோமாஃபின் செல்லை ஆக்டிவேட் பண்ணதுனால இந்த என்டெரோக்ரோமாஃபின் செல்லை என்ன பண்ணுன்னா ஹிஸ்டமைனை செக்ரேட் பண்ணும். ஸோ ஹிஸ்டமைன் செக்ரேட் ப்ளஸ் இந்த கேஸ்ட்ரின் வந்து நேராக பேரட்டல் செல்லுக்கும் போகும். பேரட்டல் செல்லில் நேராக போயிட்டு என்னாகும், HCl ஆசிட் செக்ரேட் பண்ணும். ப்ளஸ் இந்த செக்ரேட் ஆன ஹிஸ்டமைனும் நேராக போயிட்டு பேரட்டல் செல்லை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ கேஸ்ட்ரின் வந்து ரெண்டு வழியாட்டு இந்த HCl செக்ரேஷனை தூண்டி விடுது. ஸோ என்ன ஆகுது, இப்போ லூமனில் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ECL வந்து ஹிஸ்டமைன் செக்ரேட் பண்ணுது, ப்ளஸ் இந்த கேஸ்ட்ரின் நேராக போய் பேரட்டல் செல்லை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ ஆசிட் செக்ரேட் ஆயிடுச்சு. ஸோ லூமனில் இப்போ ஆசிட் வந்துருச்சு. இப்போ இந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா நம்ம பார்ட்டிகளை டைஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். டைஜஸ்ட் பண்ணும்போது ஆசிட் வந்து நேராக போயிட்டு நம்ம பெப்சினோஜனை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அது பெப்சினாக மாறும், ப்ளஸ் ப்ரோட்டியோலைட்டிக் ஆக்டிவிட்டி ஃபுட் டைஜஷனுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு நார்மல் மெக்கானிசம். ஸோ இப்போ HCl இங்கே வந்துருச்சு. இந்த HCl வந்து என்ன ஆகும், ஃபுட்டு கூட கலந்து நேராக இங்கே இருக்கும்போது இந்த பைலோரிக் பார்ட்டில் டி செல் அப்படின்னு ஒரு செல் உண்டு. இந்த ஆசிட் வந்து எப்போ ஆசிட் அதிகமாகுதோ, அதாவது அசிடிட்டி எப்போ அதிகமாகுதோ, இன்க்ரீஸ்டு அசிடிட்டி அப்படி இல்லைன்னா டிக்ரீஸ்ட் pH, ரெண்டு ஈக்குவல் தானே. ஸோ வந்து டிக்ரீஸ்ட் pH இது வந்து என்ன பண்ணணும்னா நேராக டி செல்லை ஆக்டிவேட் பண்ணும். டி செல் ஆக்டிவேட் ஆகும். ஸோ டி செல் ஆக்சுவலாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா சொமாட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ அந்த சொமாட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா இந்த சொமாட்டோஸ்டாட்டின் அப்படிங்கிறது நேராக போயிட்டு நம்மளோட கேஸ்ட்ரினை இன்ஹிபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது ஜி செல்லை இன்ஹிபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தன்னால் என்ன ஆகும், ஜி செல் இன்ஹிபிட் ஆச்சுன்னா கேஸ்ட்ரின் கம்மியாயிரும். கேஸ்ட்ரின் கம்மியாச்சுன்னா ஹிஸ்டமைன் கம்மியாகும். ப்ளஸ் எல்லாமே டோட்டலாக ஓவராலாக HCl கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ ஒரு லெவலுக்கு மேலே pH குறையுதோ, இது ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் மாதிரி. ஸோ எப்போ ஒரு லெவலுக்கு மேலே pH ரொம்ப கம்மியாகுதோ அப்போ தான் வந்து டி செல் ஆக்டிவேட் ஆகி சொமாட்டோஸ்டாட்டின் போயிட்டு HCl திரும்ப குறைக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப pH வந்து நார்மல் ரேஞ்சு கொண்டு வரும். இது வந்து நார்மலான மெக்கானிசம், இது எப்போவுமே நடக்கக்கூடியது. ஓகே, இது வந்து ஃபிசியாலஜிக்கல். இப்போ வந்து நாம் இது பார்க்கலாம்,
ஒரு எந்தெந்த செல் எங்கெங்கே லொக்கேட் ஆயிருக்கு, அந்த செல்லாம் என்னென்ன ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு ஸ்டொமக்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வேண்டியது பேரட்டல் செல்ஸ். பேரைட்டல் செல். ஸோ பேரைட்டல் செல் அப்படிங்கிறது HCl ப்ரொடியூஸ் பண்ணுது. HCl இதோட வேலைங்கிறது பிஹெச் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது லோ பிஹெச் மெயின்டைன் பண்ணுறது, ப்ளஸ் பெப்சினோஜன் ஆக்டிவேஷன், அதாவது பெப்சினை உருவாக்குறது, ப்ளஸ் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி. ஸோ லோ பிஹெச் இருந்துச்சுன்னா பாக்டீரியாவால் ஒழுங்காக இருக்க முடியாது, வாழ முடியாது. அதுக்கு தேவையான ஸோ பாக்டீரியாவால் லோ பிஹெச்சில் வாழ முடியாது. ஸோ வந்து HCl கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்டும் காமிக்குது. அதுக்கப்புறமாட்டு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா சீஃப் செல்ஸ் வந்து ஸோ பெரட்டல்ஸோட லொக்கேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா கார்பஸ் ஆர் பாடி. ஸோ சீஃப் செல்லும் சேம் லொக்கேஷன் தான், கார்பஸ் ஆர் பாடி. இது என்ன பண்ணும், பெப்சின் ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது பெப்சினோஜன் அப்படிங்கிற இன்ஆக்டிவ் ஃபார்ம், பெப்சினோஜன்கிற இன்ஆக்டிவ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணும். இது பெப்சினா ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமாட்டு இதோட ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டோம்னா புரோட்டியோலைசிஸ். அதுக்கடுத்தது என்டிரோக்ரோமோஃபின் லைக் செல்ஸ். ஸோ இதோட லொக்கேஷன் சேம் பாடியில் தான், ஆர் கார்பஸ். ஸோ இது எதை செக்ரேட் பண்ணோம், ஹிஸ்டமைன் செக்ரேட் பண்ணோம். ஸோ இதோட வேலை வந்து ஸ்டிமுலேட் த HCl secretion by acting on parietal cells. ஓகே, அதுக்கப்புறமாட்டு வேகஸ் நர்வ். ஸோ வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது ஒரு பேராசிம்பத்தட்டிக். ஸோ அந்த வேகஸ் நர்வ் பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து டைஜஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அந்த வேகஸ் நர்வ் நேராக போயிட்டு அசிட்டைல் கோலைன் ரிலீஸ் பண்ணோம், ஸோ அசிட்டைல் கோலைன் வந்து கோலினர்ஜிக் ரிசெப்டர் மூலியமாட்டு அதே ஸ்டிமுலேட் த HCl secretion. பேரட்டல் செல் மேலே வந்து ஸோ பேரட்டல் செல்லில் வந்து M3 ரிசெப்டர் இருக்கும். அந்த M3 ரிசெப்டர் மூலியமாட்டு பேரட்டல் செல் ஆக்டிவேட் பண்ணி HCl செக்ரேட் பண்ணும். அதுக்கடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜி செல், அதாவது கேஸ்ட்ரின் செல்ஸ், அதாவது ஜி செல்ஸ். இதோட லொக்கேஷன் வந்து மேக்ஸிமம் ஆண்ட்ரல் பார்ட்டில் இருக்கும். இதோட செக்ரீஷனுங்கிறது வந்து கேஸ்ட்ரின் அப்படிங்கிற ஹார்மோன். இதுவும் சேம், த ஸ்டிமுலேட் த HCl secretion த்ரூ பேரட்டல் செல்ஸ். அதுக்கப்புறமாட்டு டி செல்ஸ். இதோட லொக்கேஷன் வந்து ஆண்ட்ரல் ப்ளஸ் பைலோரிக் அந்த பார்ட்டில் இருக்கும், மேக்ஸிமம் பைலோரிக் பார்ட்டில் இருக்கும். ஸோ இதோட செக்ரீஷன் அப்படிங்கிறது வந்து சொமாட்டோஸ்டாட்டின். ஸோ இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபங்க்ஷன் வந்து இன்ஹிபிட்ஸ் the production of HCl, pepsinogen and gastrin secretions. ஓகே, இது நார்மலான ஒன்று ஃபங்க்ஷன். ஸோ பார்ட்ஸ் பார்த்தாச்சு, என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்த்தாச்சு, என்னென்ன செல்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு, ப்ளஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இதில் முக்கியமாக இந்த ஆன்டிபாக்டீரியல் நான் வச்சுக்கோங்க, இந்த சொமாட்டோஸ்டாட்டினோட வேலையை நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து பேத்தாலஜிக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ். ஸோ பெப்டிக் அல்சர் டிசீஸ். ஸோ அந்த பெப்டிக் அல்சர் டிசீஸ்ங்கிறது மியூக்கஸ் டிஃபெக்ட்னு பார்த்தாச்சு. ஆனால் இதோட மெயினான மெக்கானிசம், பேத்தாலஜிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக ஓவராலாக பார்க்கும்போது, அதாவது இதில் வந்து ஒரு என்டிட்டி கொண்டு வரும், அதாவது அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று. அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் இப்போதைக்கு ஓவராலாக சொல்கிறேன். அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் இஸ் இம்பேலன்ஸ்ட் வித் டிஃபென்சிவ். ஸோ ஸ்டொமக்கில் ஏதோ அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது, ப்ளஸ் டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஈக்லிபிரியம் இருக்கணும், எப்போவுமே ஒரு ஹீமோஸ்டாசிஸ் இருக்கணும், ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது தன்னால் வந்து இந்த இம்பேலன்ஸ் ஆகும்போது பெப்டிக் அல்சர் டிசீஸ் ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அப்போ அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து HCl. HCl. ஸோ HClங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்புறம் அது அக்யூரசி ஃபேக்டர் சொல்கிறோம். அதாவது பாக்டீரியாவுக்கு அது வந்து ரொம்ப மோசம். பட் வந்து நம்மளோட ஸ்டொமக்கை பொறுத்த வரைக்கும் HClங்கிறது pH வந்து ரொம்ப குறைக்குது. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே pH ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா, அதாவது ஆசிட் வந்து நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல உள்ள செல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிற மாதிரி ஸ்டொமக்கில் உள்ள செல்லும் டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ வந்து HCl வந்து ஒரு லெவல் தான் இருக்கணும். அதை விட ரொம்ப அதிகமாக கூடிருச்சு அப்படின்னா, அந்த pH வந்து ரொம்ப லோவான pH வந்து நம்மளோட ஸ்டொமக் ரொம்ப ஆபத்து. ஸோ இன்க்ரீஸ்ட் HCl செக்ரீஷன். அதுக்கப்புறமாட்டு H. pylori. H. pylori அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அதுக்கப்புறமாட்டு ஆல்கஹால் அபியூஸ். ஆல்கஹால் abuse, smoking, duodenogastric reflexes, ஓகே. இது ஃபுல்லாக அக்ரெசிவ் ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னலாம் நமக்கு வருதுன்னா, ஒன்று மியூக்கஸ் செக்ரீஷன். ஆர் மியூக்கஸ் லேயர் ஸ்டொமக்கோட உள்ள. அப்புறமாட்டு பைகார்பனேட் செக்ரீஷன்ஸ். அப்புறம் டைட் ஜங்ஷன்ஸ் பிட்வீன் த எபித்தீலியல் செல்ஸ். ஸ்டொமக்கில் உள்ள எபித்தீலியல் செல்ஸில் டைட் ஜங்ஷன்ஸ் இன் எபித்தீலியல் செல்ஸ். இன்க்ரீஸ்ட் epithelial regeneration. இதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அதாவது ஆசிட் வந்து எபித்தீலியல் செல்லை டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ டெஸ்ட்ராய் பண்ணிட்டே இருக்கும்போது புதுசாக சீக்கிரமாக அடுத்த எபித்தீலியல் செல் ரீஜெனரேட் ஆகி வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அங்கே இடத்துல இன்க்ரீஸ்டு வாஸ்குலர் சப்ளை இருக்கணும். வாஸ்குலரைசேஷன் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான ஒரு என்டிட்டி இங்கே வந்து என்னதுன்னா ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். ஒரு டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரொடக்டிவ் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து மியூக்கஸ் செக்ரீஷன். மியூக்கஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆல்கலைன் மாதிரி. ஸோ வந்து ஆசிடை வந்து அதால் ஓரளவு நியூட்ரல் பண்ண முடியும். அப்புறம் பைகார்பனேட் அப்படிங்கிற HCO3 மைனஸ். ஸோ H ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடியது HCO3 மைனஸ். ஸோ இது வந்து CO3 மைனஸ். ஸோ இது ரெண்டும் வந்து நியூட்ரல் பண்ணிக்கலாம். டைட் ஜங்ஷன்ஸ் ஆசிடை உள்ள விடாது. எபித்தீலியல் ரீஜெனரேஷன். அப்படியே எபித்தீலியல் செத்தாலும் புதுசாக எபித்தீலியல் வந்துட்டே இருக்கும். வாஸ்குலரைசேஷன். இது எல்லாத்துக்கும் தேவையான எனர்ஜியை அதிகமாக சப்ளை பண்ணுறதுக்கு வாஸ்குலரைசேஷன் அதிகமான பிளட் வரும். இப்போ ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். ஸோ ப்ரோஸ்டாகிளாண்டினோட ஒர்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது என்ன பண்ணுன்னா, ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து டிக்ரீஸ் HCl செக்ரீஷன்ஸ். அதாவது எப்போ ரொம்ப அதிகமாகுது அப்போ. அதுக்கப்புறமாட்டு இன்க்ரீஸ் பைகார்பனேட் செக்ரீஷன் HCO3 மைனஸ். increases the blood flow. Increase the regeneration of cells. Decreases the H plus backflow. ஸோ இதில் என்ன தெரிஞ்சிச்சு, ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் HCl. ஸோ ஒரு அக்ரெசிவ் ஃபேக்டரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸால். அப்புறம் இன்க்ரீசஸ் HCO3. ஸோ பைகார்பனேட் அதிகமாகுது. Increases the blood flow, increased vascularization, increased regenerations. ஸோ decreased H plus backflow. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து ஸ்டொமக்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டொமக். இங்கே வந்து பெரட்டல் செல் இருக்குது. இது ஸ்டொமக்கோட லூமன். ஸோ இங்கேருந்து ஒரு HCl செக்ரீஷன், அதாவது H ப்ளஸ் Cl மைனஸ் அப்படின்னு தான் செக்ரீட் ஆகும் ஆக்சுவலாக பெரட்டல் செல்லேருந்து. இது ரெண்டு ஜாயின் ஆனதுக்கப்புறமாட்டு HCl அப்படின்னு வந்து நமக்கு உள்ள HCl ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த செக்ரீட்டான H ப்ளஸ் வந்து திரும்ப ஸ்டொமக்கோட வாலுக்கு பேக் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா, ஸோ அது ஸ்டொமக்கோட வாலுக்கு ஆபத்து. ஸோ இந்த மாதிரி பேக் ஃப்ளோவை தடுக்கும். அதான் வந்து டிக்ரீஸ்ட் H ப்ளஸ், அதாவது புரோட்டான் பேக் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாம் ப்ரோஸ்டாகிளாண்டினோட வேலை. ஸோ ப்ரோஸ்டாகிளாண்டின் இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுனால அது ஒரு மெயினான டிஃபென்சிவ் ஃபேக்டரில் வருது. ஓகே, இதை ஏன் நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து பெப்டிக் அல்சர் டிசீசஸில் மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது, ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று வந்து ஓவர் கன்சப்ஷன் ஆஃப் NSAIDs, நான்-ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் மெயினாக உள்ளது. ஸோ இந்த ட்ரக் என்ன பண்ணும் ஆக்சுவலாக, இது வந்து ஆக்சுவலாக காக்ஸ் இன்ஹிபிட்டர்ஸ், சைக்ளோஆக்சிஜனேஸ் இன்ஹிபிட்டர்ஸ். இதோட ஒர்க் அப்படிங்கும்போது டிக்ரீசஸ் த ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். ஸோ ப்ரோஸ்டாகிளாண்டின் டிக்ரீஸ் ஆகும்போது இந்த ஒர்க் ஃபுல்லாக அப்படியே இன்வெர்ஸ் ஆயிரும்.
ஸோ இந்த ஒர்க் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிரும், அல்லது இன்வெர்ஸ் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின்ங்கிறது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். நம்ம NSAIDs அதிகமாக யூஸ் பண்ணால் ப்ரோஸ்டாக்லாண்டின் கம்மியாயிரும். ஸோ தன்னால் டிஃபென்சிவ் மெக்கானிசம்ஸ் கம்மியாயிரும். ஸோ தன்னால் இன்பேலன்ஸ் பிட்வீன் த டிஃபென்சிவ் அண்ட் அக்ரெசிவ். ஸோ அக்ரெசிவ் வந்து நார்மலான எவ்வளோ லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் இருக்கும். ஆனால் என்ன ஆகுது, ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் NSAIDs கொடுக்கும்போது டிஃபென்சிவ் ஃபேக்டர்ஸ் கம்மியாயிருது. ஸோ இம்பேலன்ஸ் ஆயிருது. ஸோ இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா தன்னால் வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ். இது வந்து NSAIDsனால வரக்கூடிய பெப்டிக் அல்சர் பேத்தாலஜினிசிஸ். அதுக்கப்புறமாட்டு முக்கியமானது வந்து இந்த H. pylori. ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இந்த H. pylori அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ H. pylori, ஹெலிகோபாக்டர் பைலோரஸ் பைலோரி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த H. pylori அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பைரல் ஆர் கர்வ்டு ஷேப் கிராம் நெகட்டிவ் பேசிலை. இது யூஸ்வலாக வந்து எங்கே ரிசைட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பைலோரிக் ஆண்ட்ரல் பார்ட். பைலோரிக் ஆண்ட்ரல் பார்ட் அதில் தான் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இதோட பேத்தோஜெனிட்டிக் வெப்பன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா என்னதுலாம் அப்படின்னா, ஸோ வெப்பன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால H. pylori வந்து நமக்கு வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ் காஸ் பண்ணுது. அதோட மெக்கானிசம் பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளஜெல்லா. ஸோ ஃப்ளஜெல்லா வந்து ஹெல்ப்ஸ் இன் மொட்டிலிட்டி. ஸோ மியூக்கஸ் மெம்பரன்ல ஈஸியாக மொட்டைல் ஆகிறதுக்கு மொட்டைல். அதுக்கப்புறமாட்டி யூரியேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த யூரியேஸுங்கிற என்சைம் வந்து அமோனியாவை செக்ரேட் பண்ணுது. ஸோ இந்த அமோனியா அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு பேசிக் காம்பவுண்ட். ஸோ இந்த பேசிக் காம்பவுண்ட் நம்மளோட லூமன், அதாவது ஸ்டொமக்கோட லூமனில் உள்ள பிஹெச்சை என்ன பண்ணும், பிஹெச் வந்து ஆக்சுவலாக அசிடிக் அங்கே. ஸோ இந்த பேசிக் அசிடிக் சென்சன் நியூட்ரலைசேஷன் ஆயிரும். ஸோ நியூட்ரலைசேஷன் ஆஃப் அசிடிக் என்விரான்மெண்ட் ஆர் HCl. ஓகே, அதுக்கடுத்தது அடிஷன் மாலிகூல்ஸ் வச்சிருக்கு. அடிஷன் மாலிகூல்ஸ் அப்போனா அடிஷன்ஸ்னா அட்டாச் ஆகி உட்காந்துக்கிறது. அந்த எபித்தீலியல் செல்ஸில் மியூக்கஸ் செல்ஸில் அட்டாச்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மாலிகூல்ஸ், அடிஷன் மாலிகூல்ஸ். அதுக்கப்புறம் சில டாக்ஸின்ஸ் லைக் CAG-A. CAG-A ஃபுல் ஃபார்ம் வந்து சைட்டோடாக்சின் அசோசியேட்டட் ஜீன் ஏ. ரெண்டாவது இன்னொரு டாக்ஸின் வந்து VAC-A, வாக்குலேட்டிங் சைட்டோடாக்சின் ஏ. ஸோ இது எல்லாமே வந்து H. pylori வச்சிருக்கக்கூடிய வெப்பன்ஸ் ஆர் பேத்தோஜெனட்டிக் மெக்கானிசம். இது பேத்தோஜெனட்டிக் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இப்போ வந்து ஸோ இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி வந்து நமக்கு பெப்டிக் அல்சர் டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த யூரியேஸ் நார்மலாக வந்து நம்ம டிஃபென்சிவ் மெக்கானிசம்ல 2 இது சொன்னோம். அதாவது என்னதெல்லாம், ஒன்று வந்து மியூக்கஸ் செக்ரீஷன், மியூக்கஸ். ஸோ அந்த மியூக்கஸ் வந்து ஆக்சுவலாக ஜெல்லி மாதிரி இருக்கும், ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும். ஸோ அந்த ஜெல்லியை தாண்டி இந்த H. pylori உள்ளே போக முடியாது. ஸோ அந்த ஜெல்லியை ஃபஸ்ட்டு இந்த H. pylori வந்து வாட்டர் மாதிரி மாற்றணும், அதாவது சின்ன தண்ணி மாதிரி மாற்றணும், ரொம்ப லிக்விடாக மாற்றணும், லிக்விஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த NH3 ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அமோனியா வந்து இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுற அதே டைம் இந்த ஜெல்லியை வந்து வாட்டராக மாற்றிடும். ஸோ என்ன ஆகும், மியூக்கஸ் லேயர் ஃபஸ்ட்டு டிஃபென்சிவ் மெக்கானிசமாக தாண்டியாச்சு. ஸோ மியூக்கஸ் லேயரில் ஈஸியாக உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறமாட்டு இந்த ஃப்ளஜெல்லா வந்து அந்த மியூக்கஸ் சொல்யூஷனில் நீச்சல் அடிக்கிற மாதிரி மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, அதுக்கப்புறமாட்டு நேராக அந்த NH3 வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த HClோட ஃபங்க்ஷனில் ஒன்று வந்து ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொன்னோம். அப்போ இது வந்து ஆக்சுவலாக பாக்டீரியா தான். அப்போ HCl ஏன் இந்த பாக்டீரியாவை கொல்ல மாட்டுது அப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து இந்த யூரியஸை யூஸ் பண்ணி தன்னை சுற்றி உள்ள ஏரியாவில் பேசிக் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிறது. பேசிக் என்விரான்மெண்ட் நம்ம அசிடிக் என்விரான்மெண்ட் தான் ஆன்டி பாக்டீரியல்னு படித்தோம். ஆனால் இந்த பாக்டீரியா வந்து தன்னை சுற்றி ஒரு ஏரியாவில், இப்போ இந்த இடத்துல தான் பாக்டீரியா இருக்குன்னா இதை சுற்றி இந்த ஏரியாவில் வந்து பேசிக் என்விரான்மெண்ட்டை உருவாக்கிறது. ஸோ இங்கே வந்து ஆசிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் வந்து கம்மியாயிருது. ரெண்டாவது, அதுக்கப்புறமாட்டு அடிஷன் மாலிகல்ஸை யூஸ் பண்ணி எபித்தீலியல் செல்ஸில் அட்டாச்மெண்ட் ஆயிருது. மூணாவது, அப்புறம் டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுது. இது போக மெயினாக, ஸோ இதெல்லாம் ஓகே, இது இன்ஃபெக்ஷன்ஸ்க்கானது. அதாவது அந்த பாக்டீரியா வந்து கரெக்டாக உள்ளே போய் லோக்கலைஸ் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு. மெயினாக பெப்டிக் அல்சர் டிசீஸ் உருவாகிறதுக்கு என்ன ரீசன், என்ன மெக்கானிசம் அப்படின்னா, ஸோ அதை ஃபஸ்ட் பார்க்கலாம். பெப்டிக் அல்சர் டிசீஸ் கரெக்டாக உருவாகிறதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்,
பைலோரிக் பார்ட்டில் வந்து டி செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. டி செல்ஸ். ஸோ வந்து பைலோரிக் பார்ட்டில் டி செல்னு ஒன்று இருக்குது. இந்த டி செல்லோட வேலை என்னது? சொமாட்டோஸ்டாட்டினை ப்ரொடியூஸ் பண்ணுறது. எப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்? எப்போ இந்த டி செல் இருக்கக்கூடிய லொக்கலைசேஷனில் பிஹெச் ரொம்ப கம்மியாகுதோ, அதாவது ரொம்ப அசிடிக் ஆகுதோ, எப்போ ரொம்ப அசிடிக் ஆகுதோ அப்போ வந்து இந்த டி செல் ஆக்டிவேட் ஆகி சொமாட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சொமாட்டோஸ்டாட்டின் நேரம் என்ன பண்ணும்? டிக்ரீசஸ் த கேஸ்ட்ரின் செக்ரீஷன் விச் இன் டர்ன் டிக்ரீசஸ் த HCl செக்ரீஷன் அண்ட் இன்க்ரீசஸ் த பிஹெச் ஆர் நியூட்ரலைசஸ் த அசிடிக் என்விரான்மெண்ட். அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டொமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து மெக்கானிசம். இந்த டி செல் எங்கே இருக்குன்னு சொன்னோம்? ஆக்சுவலாக நம்ம பைலோரிக் பார்ட்டில் இருக்குன்னு சொன்னோம். பைலோரிக் பார்ட்டில் அதே பார்ட்டில் தான் ஆக்சுவலாக நம்ம ஹெச் பைலோரியும் இருக்குது. ஸோ ஹெச் பைலோரியும் வந்து பைலோரிக் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஹெச் பைலோரி அப்படிங்கிறது தன்னை சுற்றி உள்ள ஏரியாவில் பேசிக் என்விரான்மெண்ட்டாக மாற்றிடுது. ஸோ பேசிக் என்விரான்மெண்ட் அப்படிங்கும்போது இன்க்ரீஸ்டு பிஹெச் அந்த ஏரியாவில். ஸோ பைலோரிக் பார்ட்டில் டி செல் இருக்குது, ப்ளஸ் அதே பைலோரிக் பார்ட்டில் தான் ஹெச் பைலோரி இருக்குது. ஸோ அந்த ஹெச் பைலோரி இருக்கக்கூடிய ஏரியா சுற்றி பிஹெச் வந்து எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் யூரியேஸுங்கிற என்சைம் ப்ளஸ் NH3 அப்படிங்கிற ஒரு பேசிக் காம்பவுண்ட் செக்ரேட் பண்ணுறதுனால. ஸோ பைலோரிக் பார்ட்டில் டோட்டலாக ஹெச் பைலோரி இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டோட பைலோரிக் பார்ட்டோட பிஹெச் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்டு பிஹெச் வந்து எக்காரணத்தை கொண்டு டி செல்லை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ சொமாட்டோஸ்டாட்டின் செக்ரேட் ஆகாது. கேஸ்ட்ரின் டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். கேஸ்ட்ரின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா HCl இன்க்ரீஸ் ஆகும். HCl இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தன்னால் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது பிஹெச் வந்து திரும்ப டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டிக்ரீஸ்டு பிஹெச், அதாவது இந்த அசிடிக் என்விரான்மெண்ட் ஒரு ஆன்டிபாக்டீரியல் தானே. ஏன் இதை வந்து ஹெச் பைலோரியை கொல்ல முடியல அப்படின்னா, எதனாலனா ஹெச் பைலோரி இருக்கக்கூடிய ஏரியாவை சுற்றி பேசிக் என்விரான்மெண்ட் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மீதி உள்ள ஏரியா, அதாவது பாடி பார்ட்டு, மெயினாக வந்து டியோடினமில் உள்ள ஏரியாவில் அங்கெல்லாம் வந்து இந்த ஆசிட் வந்து எஃபெக்ட் காமிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து மெயினாக வந்து பெப்டிக் அல்சர் டிசீஸ் உருவாகுது. ஸோ பெப்டிக் அல்சர் டிசீஸ் மெயின் ரீசன் வந்து அக்ரெசிவ் ஃபேக்டர், அதாவது இன்க்ரீஸ்ட் HCl. ஸோ அந்த இன்க்ரீஸ்ட் HCl எப்படி செக்ரேட் ஆகுது? இந்த ஹெச் பைலோரினால. ஸோ ஹெச் பைலோரி வந்து இன்க்ரீஸ் HCl செக்ரேஷனை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த இன்க்ரீஸ்ட் HCl வந்து தன்னால் பெப்டிக் அல்சர் டிசீஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி டியோடினத்தில் பெப்டிக் அல்சர் வருது? நமக்கு வந்து ஆசிட் செக்ரேஷன் ஸ்டொமக்கில் தான் நடக்குது. அப்போ இதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்னு வச்சுப்போம். இந்த ஸ்டொமக்கோட எண்டில் வந்து பைலோரிக் ஸ்பின்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டியோடினம் இருக்குது. நம்ம HCl வந்து இங்கே செக்ரேட் ஆகுது. ஸோ இங்கே பைலோரிக் ஸ்பின்டர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும், அதாவது லிக்விட் வந்து கண்டிப்பாக வெளியே வர தான் செய்யும். லிக்விட் HClங்கிறது ஒரு லிக்விட் தான். ஸோ அந்த லிக்விட் கண்டிப்பாக வெளியே வர தான் செய்யும். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட யார் இருக்காங்க? ஹெச் பைலோரி இருக்குது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பேசிக்காக இருக்கும். இங்கே தான் நம்ம டி செல் இருக்கும், சொமாட்டோஸ்டாட்டின் செல்ஸ். ஸோ இந்த டி செல் வந்து டி செல் ஆக்டிவேட்டே ஆகாது. ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக பெரட்டல் செல் வந்து HCl ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது இங்கே உள்ள மியூக்கஸ் லேயர், இங்கே உள்ள எபித்தீலியம்லாம் ப்ரான் டு HCl டிஸ்ட்ரக்ஷன். ஒன்று ப்ளஸ் இந்த HCl கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி டியோடினத்துக்கு போகும். டியோடினமில் உள்ள எபித்தீலியம்ங்கிறது ஸ்டொமக் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மெக்கானிசம் கிடையாது. அதுக்கு மியூக்கஸ் லேயர் நிறைய கிடையாது, ப்ரோஸ்டோகண்டியன் செல்ஃப் இல்லை, ஸோ டைட் ஜங்ஷன் கிடையாது. ஸோ இங்கே உள்ள எபித்தீலியம்லாம் வந்து வெரி ப்ரான் டு HCl டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே உள்ள எக்ஸஸான HCl நேராக டியோடினம் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி டியோடினமில் உள்ள எபித்தீலியமை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகும்போது இங்கே உள்ள எபித்தீலியம் அஃபெக்ட் ஆச்சு, ப்ளஸ் மியூக்கஸ் லேயரும் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுன்னா எரோசன் ஆஃப் மியூக்கஸ் லேயர், டிஃபெக்ட் இந்த மியூக்கஸ் மெம்பரைன் ஆஃப் டியோடினம் லீட்ஸ் டு அல்சர், டியோடினல் அல்சர். ஓகேவா? ஓகே, இது வந்து பேத்தோஜெனிசிஸ். ஓகே, இப்போ வந்து இதை டெபிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக வந்து இது எபித்தீலியம், ஸ்டொமக்கோட எபித்தீலியம். இது ஸ்டொமக்கோட மியூக்கஸ் லேயர். ஸோ இதுவும் இந்த இருக்குது. இதான் வந்து நம்ம ஹெச் பைலோரி. ஸோ அந்த ஹெச் பைலோரி என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக மியூக்கஸ் லேயரை தாண்டி எபித்தீலியம் வந்து அடிஷன் மாலிகுல் மூலியமாட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறமாட்டு இது H+, அதாவது அசிடிக்காக இருக்கக்கூடிய ஏரியா. இது வந்து NH3 அமோனியாவை செக்ரேட் பண்ணுறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக பேசிக் என்விரான்மெண்ட்டே தான் இருக்குது. அதாவது ஹெச் பைலோரியை சுற்றி உள்ள ஏரியா ஃபுல்லாக பேசிக் என்விரான்மெண்ட் தான். ஸோ இந்த பேசிக் என்விரான்மெண்ட் இங்கே இருக்கிறதுனால இதுதான் ஆக்சுவலாக டி செல்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே பேசிக் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த டி செல் எக்காரணத்தை கொண்டு ஆக்டிவேட் ஆகாது. ஸோ சொமாட்டோஸ்டாட்டின் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ கேஸ்ட்ரினை இன்ஹிபிட் பண்ண முடியாது. HCl செக்ரீஷன் கூடிட்டே தான் போகும்.
ஸோ HCl வந்து இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாகும். ஆனா இந்த ஏரியால வந்து அதிகமா இருக்காது. ஏன்னா அமோனியா வந்து அத நியூட்ரலைஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்போ இன்ஃபெக்ஷன் ஆயாருச்சு. ஃபர்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஆயாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி தனக்கு ஏத்த மாரி ஒரு என்விரான்மென்ட்ட உருவாக்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா ஃபர்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன். அதுக்கு அடுத்தது எல்லாம் மொத்தமா வந்து காலனைஸ் ஆயிட்டாங்க. காலனைசேஷன். காலனைசேஷன். அதுக்கப்புறமாட்டு அது செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மியூக்கஸ் லேயர், அதாவது இது நம்ம மியூக்கஸ், இங்க தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியாவும் ஒண்ணு. ஸோ இங்க தான் ஃபர்ஸ்ட் காலனைஸ் ஆயிருக்காங்க. இங்க வந்து மியூக்கஸ் லேயர், மியூக்கஸ் செக்ரீஷன் ஃபுல்லா கம்மி பண்ணியாச்சு, புரோஸ்டாக்லாண்டினை கம்மி பண்ணியாச்சு, இருக்கக்கூடிய டிஃபென்சிவ் மெக்கானிசம் ஃபுல்லா அழிச்சாச்சு. ஸோ மியூக்கஸ் மெம்பரேன் இங்க ஃபுல்லா இல்ல. மியூக்கஸ் செக்ரீஷன் கம்மியாயிருச்சு, மியூக்கஸ் லேயர் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா இப்படி நவல ஆரம்பிச்சிரும். ஸோ என்ன ஆகும்? இங்க HCl இருக்கும், அது H+ இருக்கும். இந்த H+ வந்து டைரக்ட்டா எபிதீலியம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ இங்க வந்து அல்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அல்சரேஷன். ஓகே. இதுதான் வந்து ஆக்சுவலா பேத்தோஜெனடிக் மெக்கானிசம். இது போக நம்ம H. pylori வந்து இந்த மெக்கானிசம்லாம் போக H. pylori வந்து ஆக்சுவலா கிரெலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து கம்மி பண்ணுது. டிக்ரீஸ்ட் H. pylori இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கிரெலின் அப்படிங்கிற ஆக்சுவலா என்ன ஹார்மோன்னா ஹங்கர் ஹார்மோன். நமக்கு பசியை தூண்டி விடக்கூடிய ஹார்மோன், ஹங்கர் ஹார்மோன். அது பிளஸ் இந்த H. pylori இன்க்ரீசஸ் த லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன். லெப்டின் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் அப்போ போதும், இதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சட்டைட்டி ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஹார்மோன். ஸோ சட்டைட்டி ஹார்மோன் அது வந்து. ஓகே. இது போக H. pylori இருந்துச்சுன்னா தன்னால் வந்து டீசல் ஒர்க் ஆகாது. டீசல் ஒர்க் ஆகாட்டி சொமாட்டோஸ்டாட்டின் வராது. சொமாட்டோஸ்டாட்டின் வராட்டி தன்னால் கேஸ்ட்ரின் கூடிட்டே தான் இருக்கும். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து, இந்த ஹார்மோனோட மெக்கானிசம்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த பேஷண்ட்டோட அப்பிடைட்டை கம்மி பண்ணுது. அதாவது ஹங்கரியை கம்மி பண்ணுது. ஹங்கர் கம்மியாச்சா தன்னால் சாப்பாடும் கம்மியாகும். அப்பிடைட். ஸோ டிக்ரீசஸ் த அப்பிடைட். அப்பிடைட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உள்ள ஃபுட்டு கம்மியாகும். ப்ளஸ் இங்கே வந்து ஏற்கனவே HCl அதிகமாயிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஃபுட்டு சாப்பிட்டாவது அந்த ஃபுட்டு வந்து இந்த HCl கூட கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும், அந்த HCl யூஸ் ஆகும். இங்கே HCl யூஸே ஆக மாட்டேது. ஃபுல்லாக HCl தொடர்ந்து செக்ரேட்டடாக இருக்குது. ஆனால் அப்பிடைட் கம்மியானதுனால ஃபுட்டு கம்மியாக தான் எடுக்கிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக டிஸ்பெப்சியா, அப்நார்மல் டைஜஷன் கொண்டு வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு பேத்தோஜெனடிக் மெக்கானிசம். அது போக பெப்டிக் அல்சரோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளீடிங். ஸோ ப்ளீடிங், மியூக்கஸ் லேயர் எரோட் ஆயிரும், ப்ளஸ் அங்கே உள்ள வாஸ்குலரைசேஷன் எல்லாமே எரோட் ஆயிரும். ஸோ ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பெர்ஃபோரேஷன். ஓகே. பெர்ஃபோரேஷன் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரோடாய் இந்த ஏரியா ஃபுல்லாக பெர்ஃபோரேட் ஆயிடுச்சுன்னா அதான் பெர்ஃபோரேஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறமாட்டு பெனிட்ரேஷன். ஸோ பெனிட்ரேஷன் அப்படிங்கும்போது இன்னும் அதிகமாக HCl செக்ரேட் ஆகி இந்த ஏரியா ஃபுல்லாக எரோட் ஆனதுக்கப்புறமாட்டு இதுக்கு பின்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டொமக்கோட போஸ்டீரியர் பார்ட்டில் வந்து அல்சர், போஸ்டீரியர் வாலில் வந்து அல்சர் வருது. அதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக பேன்க்ரியாஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து ஸ்டொமக்கோட போஸ்டீரியர் வால் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து பேன்க்ரியாஸ் எப்படி இருக்கும். ஸோ தன்னால் இந்த அல்சர் வந்து இந்த HCl கொஞ்சம் கொஞ்சமாக செக்ரேட் ஆகி பெனிட்ரேட் ஆகி பக்கத்தில் உள்ள ஆர்கன் வரைக்கும் போயிடும். ஸோ இதான் வந்து பெனிட்ரேஷன். பக்கத்தில் உள்ள ஆர்கனும் சேர்ந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமாட்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? ஃபைப்ரோசிஸ். எதுக்கு ஃபைப்ரோசிஸ்? எப்போ குரோனிக்கான ஒரு இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த மெம்பரைன் எபித்தீலியல் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுதோ அங்கே ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ தன்னால் ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்டொமக்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அல்சர் வந்துருச்சு. இந்த அல்சர் குரோனிக் அல்சர் வந்துச்சுன்னா இங்கே தன்னால் ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைப்ரோசிஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டொமக்கை வந்து இப்படி பிடிச்சி இழுத்துரும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபைப்ரோசிஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபைப்ரோசிஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டொமக்கோட லூமன் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் குரோனிக் கேசஸில் வரக்கூடியது. ஸோ திஸ் இஸ் அபவுட் பெப்டிக் அல்சர் டிசீஸ்.